நான் என்ன நினைக்கிறேன், இது வந்து நம்ம மீடியா பத்தியோ, இல்லன்னா அவளோட ஒர்க் ஓரியன்டா வளர்ச்சிய பத்தியோ நான் பேசவே இல்ல. அது கடவுள் யாருக்கு என்ன குடுக்கணுமோ, அது குடுத்தே ஆவாரு. அவளுக்கும் வாழ்வாதாரம் குடுக்கறது ஆண்டவன் தான். ஸோ அது என்னவோ அவளுக்கு கிடைச்சிரும். அத பத்தி இல்ல. பட் ஆஸ் அ ஃப்ரெண்டா இப்போ நான் எதுல சம்மந்தப்பட்டேன்? ஷக்கீலான்ற பேரு, உனக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்? நீ ஏன் வந்து இன்னொரு சேனல்ல போய் ஷக்கீலா அம்மா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. சரி ஷக்கீலா அம்மாவ தவிர, உனக்கு இண்டஸ்ட்ரியில எத்தன பேர தெரியும்? ஏன் அவங்க பேரெல்லாம் சொல்லல? அப்போ உன்ன எனக்கு தெரியுன்ற ஒரு காரணத்தால, நீ போய் என் பேர எடுத்து விட்டியா? இப்படி நான் யோசிக்கல. நான் யோசிச்சிருந்தா, நானே முன் வந்து இன்னைக்கு வந்து மூவி வேர்ல்ட் மீடியால இத பத்தி பேச மாட்டேன். கண்டிப்பா. இல்லையா? நான் யோசிக்கல. மத்தவங்க யோசிப்பாங்களா இல்லையா? வைஷு கூட ப ப பழகுனா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, ஆமா அன்னைக்கு இவங்க கூட தான் என் கூட இருந்தாங்கன்னு யாரையாவது இழுத்து விட்டுருவாளோ? அப்படின்னு பயம் வரும். ஸோ ஃப்யூச்சர்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கோ, இல்ல ஒரு அக்கா, தங்கச்சி, ஒரு அம்மா பொண்ணான ரிலேஷன்ஷிப்க்கோ, அ ரிலேஷன்ஷிப்பா அவங்க கூட இருக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு தைரியம் கம்மியாயிடும். ஸோ அததான் உனக்கு வந்து மைனஸ் ஆகப்போகுது.